ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிரர் ஸ்டிச். இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். மிரர் வந்து ஃபெவிக்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். மிரர் ஒட்டின மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு செயின் எடுத்துக்கோங்க. மிரருக்கு மேலே வர மாதிரி ஒரு லாங் செயின், மிரர் மேலேயே வர மாதிரி இருக்கணும். நம்ம மிரர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கோம். இந்த செயின் போடுறது ஸ்ட்ரைட்டாக வரதால் அது மிரர் மேலே தான் வரும். இப்போ நாம் அந்த இருக்க ஷேப்லேயே நம்ம செயின் போட்டுட்டு போகிறோன்னா நம்ம ரவுண்டாக வரும். இப்போ ரவுண்டாக இருக்கிறதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதால மிரர் மேலே எம்போஸ் ஆன மாதிரி வரும். நிறைய டைப்ஸ் இருக்குது இதில். நம்ம ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று பார்ப்போம். பாருங்கள், இதில் ஒரு லாங் செயின், ஒரு நிமிஷம், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிட்டு அப்படி ரிவர்ஸ் வரும்போது பாருங்கள், நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் போடுறதால நம்மளோடது எந்த இடத்துலையுமே நீங்கள் வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி, அதாவது என்ன சொல்ல, ஒன் போட்ட மாதிரி அந்த ஷேப்பில் வந்து செயின் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த உள் பக்கத்தில், அதாவது மிரர் ஒட்டி போடும்போது ஒரு செயின், வெளியில் வரும்போது ஜரி பக்கத்தில் செயின் போடுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஜரிக்கு மேலேயே தான் நம்ம செயின் போட்டுட்டு வருவோம். உள் பக்கத்தில் போடும்போது பாருங்கள், மிரரை ஒட்டி ஒரு லாங் செயின், மிரரை ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன ஷார்ட் செயின் போட்டுக்கிட்டு அகைன் திரும்பி வரும்போது ஜரி பக்கத்தில் வந்துடுவோம். அந்த த்ரெட்டு, ஜரி, சில்க் த்ரெட் எதுவாக வேணால் இருக்கலாம், அந்த த்ரெட்டு பக்கத்தில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இப்போது நம்ம மிரர் பக்கத்தில் வந்துடுவோம். மிரர் பக்கத்தில் ஒரு லாங் செயின், மிரரை ஒட்டின மாதிரியே ஒரு பாருங்கள், அந்த மிரர் ஒட்டின அந்த சர்க்கிள் ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு அவுட்லைன் கொடுக்குற மாதிரியே தான் நம்ம செயின் போட்டுட்டு போகணும். வெளியிலையும் அப்படி தான், இங்கேயுமே நம்ம அவுட்லைன் கொடுக்குற மாதிரியே தான் செயின் போட்டுகிட்டே வரோம். ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு இப்போ வெளியில் த்ரெட்டு பக்கத்தில் போடுவோம் ஒரு ஷார்ட் செயின். இப்போ மிரரை ஒட்டின மாதிரி ஒரு லாங் செயின், பாருங்கள் மிரர் மேலே தான் அந்த த்ரெட்டு வரணும், ஒரு ஷார்ட் செயின். திரும்ப ரிவர்ஸ் வரும்போது த்ரெட்டு பக்கத்தில் வந்துடும், ஒரு த்ரெட் பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின். இப்போ மிரர் பக்கத்துலேயே ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அகைன் ரிவர்ஸ் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அதாவது நம்ம முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சிலேருந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும். அதே இடத்துல சேம் பிளேஸில் பஞ்ச் பண்ணாமல் நல்லா மூவ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம. பாருங்க, இந்த இப்போது லாஸ்ட்டாக போட்டதுக்கு கொஞ்சம் இப்போ கீழே ஒரு லாங் செயின், அந்த ஷார்ட் செயின். அந்த ஷார்ட் செயின் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அப்படியே ஒரு எம்எம் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் குறைவாக அப்படி கீழே மூவ் பண்ணிகிட்டே வரணும். மூவ் பண்ண தான் நம்ம அந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண முடியும். இங்கே ஒரே இடத்துல சம்டைம்ஸ் நம்ம ஒரே இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அது மட்டும் கரெக்டாக ஒன்றுக்கு கீழே 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 அப்படியே இறங்கிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதில் நம்ம வேறு ஷேப்ஸ் வச்சு பார்ப்போம். நம்ம அந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்க ஷேப்பு, கண்ணு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, டைமண்ட் இருக்குது தனியாக. அதில் எல்லாமே வேறு மாதிரி வரும். இதில் நான் உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு இதோட அவுட்லைன் எந்த மாதிரி கொடுக்கலான்னு நான் சின்ன ஒரு ஐடியா, சும்மா பீடு வச்சு நான் ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது பாருங்கள். நம்மளோட க்ரியேட்டிவ் உங்களுக்கு வேறு எப்படியெல்லாம் உங்களுக்கு அதில் வைக்கலான்னு தோணுதோ, நம்ம கட்தானா போட்டு கொடுத்துக்கலாம், கட்தானா லோடிங் கொடுத்துக்கலாம், எது வேணுமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம நெக்லைனுக்கெலாம் சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் அங்கங்கே புட்டா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். புட்டா ஒர்க் இல்லை, நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கொடுத்தாலும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு லாங் செயின், சேம் நம்ம லோடிங்கில் போட்ட அதே ஸ்டிச் தான், மேக்ஸிமம் அதுவே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லாங் செயின், என்ன அது மெத்தட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது பாருங்கள், மிரர் மேலே மிரர் ஒட்டின மாதிரி, இப்போ த்ரெட்டை ஒட்டின மாதிரி ஒரு லாங் செயின், ஷார்ட் செயின் போட்டுட்டோமா. இப்போ மிரர் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு லைன் கவர் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இப்போ நம்ம போட்டுட்ருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் போட்டால் பார்க்க அந்த சர்க்கிள் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அதை போட்டுட்ருக்கோம் அந்த இடத்துல.
இன்னும் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கே தெரியும். அதை விட கொஞ்சம் நம்ம மற்றதை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு இப்போ எண்டு வந்துட்டோம். இப்போ எல்லாமே ஈவன் ஷேப்பில் வந்துடுச்சு. நம்ம ஒரு மிரர் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாமளாக எப்பயும் நாட் போடுற மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேம் நீங்கள் இதே த்ரெட்டு கூட நீங்கள் பீட் போட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சூவிங் த்ரெட், நார்மல் சூவிங் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். நைலான் த்ரெட் கூட இன்னும் கூட உங்களுக்கு அருந்து போகாமல் இருக்கும். நான் பாருங்கள் ஆன்டிக் பீடு வந்து நான் 3 mm எடுத்திருக்கேன். 3 mm எடுத்துகிட்டு 2 பீடாக வந்து போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து அந்த ஒரு 2 பீடாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். நாமளாக எடுத்துகிட்டு பீடு எடுக்கும்போது பாருங்கள், பீடை அதை பஞ்ச் பண்ணும்போது கீழே த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பீடு வந்து டைட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி லூஸாக இருக்கும் பார்க்க. ஒரு கை வச்சு இப்படி தள்ளினாலே அந்த பீடு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் அந்த த்ரெட்டு போட்டுட்டு கீழே நல்லா இழுத்துக்கணும். நல்லா அந்த பீடை ஒட்டி அந்த சின்ன லாக் சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அது போடும்போதே அந்த செயினை நல்லா கீழே அந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா கரெக்டாக அந்த பீடோட எண்டில் வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நம்ம நீடில் அந்த லூப் உள்ளே விட்டுருக்கோம்ல, அந்த லூப் உள்ள நீடில் இருக்கிறதால நீங்கள் கீழே இழுக்கும்போது கரெக்டாக அந்த பீடு முடிகிற இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள், கீழே இழுக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாப் ஆன அப்புறம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இந்த 2 பீடு இருக்கா, இது வந்து 4 mm பீடு. அந்த 2 பீடுக்கு சென்டராக வச்சு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இதில் நான் நாட் உங்களுக்கு நம்ம நார்மல் நாட் போடலாம். அதில் கொஞ்சம் அந்த முடிச்சு வந்து வெளியில் தெரியும்ல, அது தெரியாமல் எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், இதில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் அப்படியே அந்த பீடுக்கு மேலே வந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இதில் பாருங்கள், இப்போ 2 பீடுக்கு சென்டராக நம்ம நார்மலாக ஒரு ஜரி எடுக்கிறோம். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதில் வந்து நார்மலாக பாருங்கள் ஒரு செயின் எப்பயும் போட்டு அந்த பீடை ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி இப்போ வெளியில் எடுக்கிறோம். இந்த லூப்பை எடுத்துட்டோமா, அந்த லூப்பை ரிவர்ஸில் அப்படி ஃபோல்ட் பண்ணோம். அந்த பீடுக்கு மேலே வந்த மாதிரி இந்த நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா அது லாக் ஆயிரும். வெளியிலே தெரியாது உங்களுக்கு. அந்த வெளியில் முடிச்சு வெளியில் நாட்டே தெரியாத மாதிரி நம்ம பீடு வந்து இந்த மாதிரி போடலாம். பாருங்கள், எடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா ஈஸியாக வந்துடும். நார்மல் அந்த லூப்லேருந்து செயினை வெளியே எடுத்துட்டு நல்லாவே பெருசாக இழுத்துருங்க அந்த லூப்பை. இழுத்துட்டு இப்போ அந்த ஒரு லூப் க்ரியேட் ஆகிடுச்சா, ஒரு அந்த பெரிய ஹாலோவாக இருக்கா, அந்த இடத்த வந்து ரிவர்ஸில் அப்படி பிடிச்சி அழுத்துனீங்கன்னா அது அப்படி கீழே லாக் ஆயிரும். போய் த்ரெட்டை இழுக்கணும், கீழே வந்து த்ரெட்டை இழுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு செயின் கரெக்டாக நான் வந்து 2 பீடுக்கு இடையில போடுறேன். லூப் வெளியே எடுத்துட்டு அதை அப்படி ரிவர்ஸில் அப்படி பின்னாடி தள்ளிட்டு இப்படி அழுத்தினீங்கன்னா அந்த லூப்புக்கு நடுவில் வந்து இப்போ அந்த பீடு இருக்கும். அது கீழே இழுத்துட்டா அந்த போய் நாட்டு வந்து விழுந்துடும். இது உங்களுக்கு கட்டே ஆகாது. ரொம்ப பிடிச்சி கீழே ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் இழுத்துறாதீங்க. நமக்கு ஒரு அளவுக்கு ப்ரெஷர் தெரியும்ல லாக் ஆனது, அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இதில் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தனியாக அது எப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். வீடியோஸ் அதுக்காக நான் போடுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு லூப்பு. இது சின்ன மோட்டிவ் தான், ரொம்ப சிம்பிள் மோட்டிவ். இது நம்ம சின்ன சின்ன புட்டா போடுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து
ஸ்கொயர் டைமண்ட் ஷேப்லலாம் எந்த மாதிரி போடலாம், எம்போஸ்டு லுக்கில் எப்படி போடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.